ஒன்னும் ஒன்பதும் சிங்கிள் டிஜிட் தான். தேமுதிகவுக்கு எத்தனை சீட் தான் ஃபைனல்? கோயம்பேடு வெயிட்டிங். இறுதியில் பிரேமலதா விஜயகாந்த் என்னதான் முடிவு எடுக்கப் போகிறார் என்பதனை பற்றி தற்போது காணலாம். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் ஒற்றை இலக்கத்தில், அதாவது 6 சீட் தான் வழங்கப்படும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் உறுதி செய்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட் வேண்டும், ராஜ்யசபா எம்பி பதவி, பாஜக கூட்டணிக்கு சென்றால் மத்திய இணையமைச்சர் பதவி உள்ளிட்ட டிமாண்டுகளை தேமுதிக தரப்பு வைப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு இரு பிரதான கட்சிகளும் ஒப்புக்கொள்ளாததால தேமுதிக கூட்டணி முடிவு செய்யப்படாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக அரசியல் களம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணிகளை வலுப்படுத்தக்கூடிய பணியில் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில எந்த அணியில் சேர வேண்டும் என்ற குழப்பத்துல தேமுதிக இன்னுமே முடிவெடுக்காமல் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது. காங்கிரஸ் திமுகவை விட்டு சென்றால் அதிக தொகுதிகள் கேட்கலாம், அதிமுக கூட்டணிக்கு சென்றால் ராஜ்யசபா சீட்டோட பாஜகவிடம் மத்திய இணையமைச்சர் பதவியும் கேட்கலாம் என்ற திட்டமே தேமுதிகவுக்கு உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. விஜயகாந்த் காலத்துல மாற்று சக்தியாக உருவெடுத்த தேமுதிக 2006ஆம் ஆண்டு முதல் முறையாக போட்டியிட்ட போதே 8% மேலாக வாக்குகள் பெற்று கவனம் ஈர்த்துச்சு. 2011 அதிமுக கூட்டணியில இணைந்து 29 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரை கொண்ட கட்சியாக உயர்ந்துச்சு. ஆனால் அதற்கப்புறமாக கட்சியின் வாக்கு வங்கி தொடர்ந்து சரிவடைந்தது. 2021 60 தொகுதிகளில் போட்டியிட்டும் வெற்றி இல்லாம 0.43% வாக்குகள் மட்டுமே பெற்றது கட்சியின் தற்போதைய நிலையை வெளிப்படுத்துகிறது. இந்த தரவுகளையே முன்வைத்து திமுகவும் அதிமுகவும் தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்கத்திற்குள் மட்டுமே சட்டமன்ற தொகுதிகள் வழங்க தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. கூடுதலாக ஒரு எம்பி சீட் அளிக்கலாம் என்ற சலுகையும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கும் மேலான இடங்களை தேமுதிக தரப்பு எதிர்பார்க்கிறது என்பதே முக்கிய தகவல். விஜயின் அரசியல் வருகையால இந்த முறை வாக்கு சிதறல் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. இதனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என இரு பெரிய கட்சிகளும் கருதுகின்றன. அதே நேரத்துல கடந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது தேமுதிகவுக்கு அதிக இடங்கள் ஒதுக்குவது பயன் தருமா என்ற சந்தேகமும் கூட்டணி கட்சிகள்ல இருக்கு. கடந்த சில நாட்களாக அதிமுக தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் தேமுதிக தரப்பு நேரத்தை நீட்டித்ததாகவும் கூறப்படுகிறது. திமுகவுடனும் மறைமுக தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. யார் அதிக மரியாதை தருகிறார்களோ, யார் அதிக இடங்கள் வழங்குகிறார்களோ அவர்களுடன் தான் செல்ல முடிவு செய்யப்படும் அப்படின்னும் தேமுதிக தரப்பின் நிலைப்பாடாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் எடுக்கக்கூடிய முடிவு வெறும் தொகுதி எண்ணிக்கையை மட்டுமல்ல, கட்சியின் எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டையும் தீர்மானிக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஒற்றை இலக்கத்தில் சமரசமா அல்லது கடுமையான பேரமா, இல்லையெனில் தனித்து போட்டியா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லாமல் உள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் முன்பேயாவது இந்த குழப்பத்திற்கு முடிவு வருமா என்பதே இப்போது அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படக்கூடிய முக்கிய கேள்வியாக இருக்கு. இது பற்றி நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன்.